ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்ல காரசாரமான ஒரு சட்னி. அதாவது நம்ம ஊரில் இந்த பஜ்ஜி போண்டாலாம் வாங்குறப்ப இந்த ரோட்டு கடையில் இட்லி, தோசை, பஜ்ஜி போண்டாக்கெலாம் ஒரு சட்னி வச்சு கொடுப்பாங்க. அந்த சட்னி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு, கொஞ்சமாக வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கிறேன். நல்லா அதை கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ சட்னி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பகுதியளவு குக் ஆனதுக்கப்புறமா நல்ல வரமிளகா 2 மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால் 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோடவே ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக புதினா இலை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கைக்கு அடக்கமாக, உங்கள் கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு புதினா இலை, அதே அளவு கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். 2 சம பங்கு அளவு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இலைகள் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இலை சுருங்கணும், அவ்வளோதான். ரொம்பலாம் டீப்பாக வதக்க வேண்டாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பொட்டுக்கடலை வறுக்கவெல்லாம் வேண்டாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு இதுக்கு ஒரு நல்ல தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நல்ல கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்து அது ஓரளவுக்கு நல்லா பொன்முருள் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே தூக்கி சட்னியில் சேர்த்துங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான ரோட்டுக்கடை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, அப்புறம் ஊத்தாப்பம் எதோட வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பஜ்ஜி போண்டாவோடையும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதை தோசையோடு ஊற்ற போகிறேன். கல் தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். இட்லிக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டவே கரைச்சிக்கலாம். நான் தோசைங்கிறதுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். இப்படி கொஞ்சம் சட்னியை சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா?
டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.